வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னா, நம்ம சுந்தரவல்லியோட ஃபேமிலியே வந்து ஆவலுடன் அருணாச்சலம் எப்போ வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட காத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம அருணாச்சலம் வெளியே வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ட்விஸ்ட்டு. இந்த வீடியோட ட்விஸ்ட்டு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்கிற பெல்லைக்கான டச் பண்ணி ஆள்னு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற ஆல் ஆஃப் த வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் போன எபிசோடில் சொன்ன மாதிரி நம்ம அருணாச்சல ஐயா வந்து லீகலாக தான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து லீகலாகவே அப்பா வெளியே வரட்டும்னு லீகல் அதுக்காக மட்டும்தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இல்லீகலாக வந்து பரமேஸ்வரோட அண்ணன் வந்து வெளியே வந்துட்டாங்க. வெறும் பணத்தை கொடுத்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் நம்ம சூர்யானால் பணம் கொடுத்து அருணாச்சலத்தை வெளியே கொண்டு வர முடியும். ஆனால் வந்து சூர்யா வந்து அதை பண்ணலை. ஏன்னா தான் அப்பாவுக்கு லீகலாக மட்டும்தான் வெளியே வர்றதுல விருப்பம் அப்படின்னு சூர்யா வந்து அப்பாவோட விருப்பத்தை தான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலுடன் இருந்தாங்க. அதில் உறுதியாக இருந்தாங்க. ஆனால் நம்ம சுந்தரவல்லி வந்து இல்லை, எனக்கு அருணாச்சலம் வெளியே வந்துட்டாலே போதும், என்னோட புருஷன் வெளியே வந்துட்டாலே எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இதனால வந்து நம்ம சூர்யாவுக்கும் நம்ம சுந்தரவல்லிக்கும் டிஷும் ஆயிடுச்சு இந்த பிரச்சனையில் நம்ம சுந்தரவல்லிக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போய் அருணாச்சலம் எப்பயுமே அப்போ வெளியே வரவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்கும்போது பரமேஸ்வரோட அண்ணன் வந்து காசு கொடுத்து வெளியே வந்து நம்ம சுந்தரவல்லியோட ஃபேமிலியே ஒரு ஆட்டிட்டு போயிட்டாங்க. அருணாச்சலத்தோட சட்டை இது அப்படி இப்படின்னு சொல்லி சுந்தரவல்லிக்கு அவங்களோட நினைவுகளை வந்து அருணாச்சலத்தோட நினைவுகளை கொண்டு வந்துட்டு சுந்தரவல்லி கிட்ட வந்து சுந்தரவல்லி ஃபேமிலியே வந்து வெறுப்பேற்றிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரோட அண்ணன் வந்து சுந்தரவல்லி வீட்டுக்குள்ளே வந்து எல்லாரையும் வெறுப்பேற்றிட்டு வந்து போயிருப்பாங்க. நம்ம சுந்தரவல்லி ஆல்ரெடி மனசு உடஞ்சி போய் இருந்தா, தன் மகன் வந்து இப்படி வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டானே. சூர்யா வந்து அவங்க என்ன நினச்சாங்கன்னா, சூர்யா வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டானா, அதனால தான் வந்து அருணாச்சல ஐயா வந்து கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம சூர்யா அப்பாவை இல்லீகலாக தான் கொண்டு வரக்கூடாது, லீகலாக தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து அப்பாவை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான லீகலான முயற்சியை மட்டும் தான் பண்ணாங்க. அதனால வந்து அவங்க அருணாச்சலம் அப்பாவுக்கு வந்து அடுத்த ஒரு 1 வீக் கழிச்சு தான் பெயில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஒரு பட்சத்தில் சுந்தரவல்லி வந்து மனசு ரொம்ப உடஞ்சி போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வந்து கதவை பூட்டியிருப்பாங்க. தற்கொலை பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல, அதுதான் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து கதவை பூட்டிட்டாங்க. உடனே ரஞ்சித் வந்து ஒரு ஓசு வழியாக மேலே ஏறி பார்த்தா அவங்க வந்து தூக்கு கயிறை வந்து ஃபேனில் வந்து மாட்டிக்கிட்டு இருந்ததை வந்து ரஞ்சித் வந்து பார்த்துட்டாங்க. உடனே வந்து ரஞ்சித் வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்தோட அப்பா கிட்ட வந்து அப்பா ஆன்ட்டி வந்து நம்ம நினச்ச மாதிரி தான்ப்பா வந்து தூக்கு கயிறு மாட்டி வந்து தற்கொலை சூசைட் பண்ணிக்கிறோம் ட்ரை பண்ணுறாங்க போலப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ரஞ்சித்தோட அப்பா வந்து ரஞ்சித் எப்படியாச்சும் சுந்தரவல்லியை காப்பாற்றிடணும், இப்போன்னு பார்த்து சூர்யா வேற வெளியே போயிருக்கான், நம்ம எப்படியாச்சும் சுந்தரவல்லியை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்ல ரஞ்சித் வந்து உடனே ஓடி வந்து நம்ம ஹீரோவோட மாஸ் ஹீரோ ஆக்ஷன்ஸ் வந்து காட்டி கதவை வந்து எப்படியோ ஒரு வழியை ஓப்பன் பண்ணிட்டாப்ல. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபேமிலியே எல்லாருமே வந்து அழுதுகிட்டு சுந்தரவல்லி வந்து ஏன்னா ஓப்பன் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி தூக்கு கயிறுலாம் இருந்ததுல அதோட சுந்தரவல்லி வந்து மனசு உடஞ்சி போயிட்டாங்க. ஏன்னா எதனால் அப்படின்னா எப்பயுமே போல்டாக இருக்கிற சுந்தரவல்லி இந்த ஒரு விஷயத்தினால மனசு உடஞ்சி தான் தற்கொலை பண்ணிக்கிற மனநிலை வந்துருச்சு. அப்படிங்கிறனால அந்த மனநிலையை நினச்சே சுந்தரவல்லி வந்து நமக்கே இந்த மனநிலை வந்துருச்சே, அப்போ இப்படி ஒரு கேவலமான சுச்சுவேஷனில் வந்து நம்ம இவ்வளோ நாள் இருந்திருக்கோமா, இப்படி நம்ம இருந்துட்டு இருக்கோமா, இப்போ நம்ம குடும்பத்துக்கே வந்து நம்ம தான் போல்டு, நம்ம தான் உதாரணமாக இருந்தோமே, இப்போ நம்ம குடும்பமே நம்மளை வந்து இப்படி தற்கொலை பண்ணிக்க போகிறத பார்த்துட்டு நம்ம குடும்பமே இப்போ என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு போல்டாக தைரியமாக உதாரணமாக இருந்த நானே இப்போது அவங்க முன்னாடி கோலை ஆயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லியோட மனசு உடஞ்சி சுந்தரவல்லி வந்து அப்படியே வந்து பெட்டில் இப்படியே தலையில் கையை வச்சுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டாங்க. உடனே வந்து நம்ம ரஞ்சித்தோட அப்பா வந்து சுந்தரவல்லியை பார்த்து ஏன் சுந்தரவல்லி இப்படி பண்ண, நீ இப்படிப்பட்டவளே கிடையாது, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்னதான் ப்ராப்ளம், எப்படி இருந்தாலும் ஒரு வாரத்தில் நம்ம அருணாச்சலம் வெளியே வந்துருவாங்க சுந்தரவல்லி, நீ நம்பி தான் ஆகணும் இந்த விஷயத்த. சூர்யா வந்து லீகலாக ட்ரை பண்ணணும் தான் முயற்சி பண்ணணும் தவிர அவன் பணத்துக்காக ஆசைப்படலை, நீ அவனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அப்படியே இருந்தாலும் சூர்யா இல்லீகலாக அருணாச்சலத்தை வெளியே கொண்டு வந்தாலும் அருணாச்சலம் ஐயா வெளியே வந்ததுக்கப்புறமா தான் இல்லீகலாக தான் வெளியே வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் திரும்பியும் ஜெயிலுக்குள்ளே போய் உட்கார்ந்துருவாரு. இதனால தான் வந்து சூர்யா
சூர்யா வந்து பயந்துக்கிட்டு லீகலாக தான் அப்பாவை எடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சுந்தரவல்லி. சூர்யாவை தயவு செஞ்சு தப்பா நினைக்காத. அருணாச்சலையாவும் வெளியே வரவே மாட்டாரு, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீயே சுந்தரவல்லி நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்க. நீ எவ்வளவு பாசிட்டிவான பொண்ணு, நீ எவ்வளவு போல்டான பொண்ணு, ஆனா நீ தான் அந்த குடும்பத்துக்கான உதாரணம், ஆனா நீயே இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி மனசுல கூனி குறுகிற ஒரு விஷயத்த வந்து ரஞ்சித் வந்து சுந்தரவல்லிக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. உடனே சுந்தரவல்லி வந்து அழுகையை தொடச்சிட்டு அந்த இடத்த விட்டு இப்படி கெத்தாக நடந்து போகல, அந்த மாதிரி அந்த இடத்த விட்டு நடந்து போயிருப்பாங்க. நடந்து போயிட்டு அவங்க இந்த ஹால் இருக்குமோ அந்த ஹாலில் வந்து சோஃபாவில் வந்து உட்காந்துருப்பாங்க. உடனே அந்த ஃபேமிலிலேருந்து எல்லாருமே வந்து என்ன அம்மாவுக்கு என்னாச்சு, அம்மா எதுவுமே பேசலையே. ஹரிதாவும் சுரேகாவும் பேசிகிட்டு இருக்காங்க. சுரேகா வந்து பேசுகிறாங்க, நம்ம அம்மா வந்து எவ்வளோ உடஞ்சி போயிட்டாங்க தெரியுமா ஹரிதா, எங்கள் அம்மா உடஞ்சி போயிட்டாங்க, ஆனால் எங்கள் அம்மா இப்படி இருந்ததே கிடையாது ஹரிதா. ஆனால் இந்த விஷயத்தினால, அப்பாவோட விஷயத்தினால, இந்த சூர்யா இருக்கானே சூர்யா, இவன் பண்ணுறதுனால தான் அம்மா வந்து இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. சூர்யா மட்டும் அம்மாவோட பேச கேட்டு நடந்துக்கிட்டா இந்நேரம் நம்ம அப்பாவும் வெளியே வந்திருப்பாங்க. சூர்யா மேலே அம்மா இப்படி வந்து டிப்ரெஷனாக ஆயிருக்கவே மாட்டாங்க, கோவமாயிருக்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு சூசைட் பண்ணிக்கிற ஒரு நிலைமைக்கு காரணம்னா அது சூர்யா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேகா வந்து ஹரிதா கிட்ட வந்து சொல்கிறா. ஹரிதாவும் உடனே வந்து ஆமாம், இந்த சூர்யா வந்து ரொம்ப தான் வந்து ஆடிட்டு இருக்கான், இப்போ மட்டும் ஆன்ட்டிக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருக்கட்டும், அந்த சூர்யாவுக்கு நடக்கிறதே வேற யாராவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிதாவும் வந்து பெரிய ஆள் பேசுகிற மாதிரி ஹரிதா வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து அந்த ஃபேமிலியே அதிர்ச்சியாக இருக்காங்க. நம்ம ரஞ்சித்தோட அப்பா சூர்யாவுக்கு கால் பண்ணியிருப்பாங்கல்ல, இப்போது அந்த காலில் வந்து சூர்யா வந்து அட்டன் பண்ணி பேசியிருப்பாங்க. அட்டன் பண்ணி பேசிட்டு சூர்யா வந்து வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா வந்து பார்த்து பேசுவாங்க. பேசி சூர்யாவே வந்து புரிய வைப்பாங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன் தாய் குலமே, இன்னும் ஒரு வாரத்தில் அப்பாவை நான் கண்டிப்பாக வெளியே கொண்டு வரேன், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து நம்ம சுந்தரவல்லிக்கு வந்து ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பிக்கையை கொடுத்ததுக்கு அப்புறமா சூர்யா வந்து லீகலாக வெளியே எடுக்கிறதுக்கு இன்னொரு வக்கீலை வந்து அட்மிட் பண்ணி அந்த வக்கீல் மூலமாக நம்ம அருணாச்சலத்தை வந்து வெளியே கொண்டு வர வந்து முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. சூர்யா வந்து ஒரு வாரத்தில் சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சூர்யா நினச்சா 3 நாளில் வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சூர்யா வந்து 3 நாளில் தான் அப்பாவை பெயில் எடுக்கிறதுக்காக நல்ல ரிசல்ட் வந்து அப்பாவை கூப்பிடுறதுக்காக ஜெயிலுக்கு வந்து போயிருக்காங்க. ஜெயிலுக்கு போயிட்டு அவங்க அப்பாவை சூர்யா வந்து பார்க்குறாங்க, அவங்க அப்பா சூர்யாவை பார்க்குறாங்க. 2 பேரும் அந்த இடத்துல ஹக் பண்ணி அப்பா மயனோட அன்பை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. இப்படி அவங்க இருக்கும்போது அருணாச்சலத்தை ஒரு வழியாக சூர்யா வந்து வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அருணாச்சலமும் வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வந்து கார்லேருந்து இறங்கினோடனே அருணாச்சலம் ஃபஸ்ட்டு எப்படி வந்து வெளியே வராங்க அப்படின்னு சொல்லி மொத்த குடும்பமும் ஏமாற்றப்பட்டுச்சோ, ஆனால் இந்த தடவை அருணாச்சலம் நிஜமாவே வெளியே வந்து மொத்த குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்தினாங்க. அப்பைன்னு பார்த்து பரமேஸ்வரோட அண்ணே வந்து எப்படி ஆட்டம் காமிச்சிட்டு போனாங்க. அவங்க அண்ணே வந்து கரெக்டாக அந்த வீட்டுக்கு திரும்பியும் வந்து ஆட்டம் காமிக்கணும்னு கேட்டு வெளியே வந்து நின்று அருணாச்சலத்துக்கு ஆர்த்தி எடுக்கிறத பரமேஸ்வரோட அண்ணே வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ அருணாச்சலம் வந்தனால இந்த குடும்பம் முழுக்கமே வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.